Hello friends, welcome to Wish.4. நான் உங்க விஷ்வன். இன்னைக்கு நம்ம வீடியோல சாக்லேட்டை பத்தின 20 unknown facts பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரிய வரும். சோ நான் முதலாவதா சொல்ல போற அந்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்டை முதல்ல பயன்படுத்தப்பட்ட இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா தான். ஆனா இந்த உலகத்துக்கே சாக்லேட்டை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க ஐவரி கோஸ்ட் தான். சோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்டை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மாயன்ஸ் அண்ட் எசடெக்ஸ் பழங்குடியினர் ஒரு பானமா அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா யூரோப்பியன்ஸ் எப்போ 16ஆம் நூற்றாண்டுல அங்க போனாங்களோ அதுல இருந்து அவங்க நாட்டுல சாக்லேட்டை வெறும் உயர்தர மக்கள் மட்டும் அருந்தக்கூடிய ஒரு பானமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் அடுத்த சொல்ல போற அந்த ஃபேக்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் சாக்லேட் ஃபேக்டரியான கைலர்ன்ற ஒரு ஃபேக்டரி பாத்தீங்கன்னா மில்க் சாக்லேட்டை 1875ல அவங்க உருவாக்குனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஃபேக்டரியில மில்க் சாக்லேட்டை பாலால உருவாக்குறாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பல வருஷமா அப்படிதான் இருந்தது. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க பால் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா பாலா அது லிக்விடா யூஸ் பண்ணல. அவங்க மில்க் பவுடரை தான் யூஸ் பண்ணி மில்க் சாக்லேட்டை உருவாக்குனாங்க. இது பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரியவே வந்தது. ஸோ அடுத்த நான் சொல்ல போற ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை நம்ம உருவாக்குறதுக்கு அந்த சாக்கோபீனை முதல்ல நல்ல சாக்கோபீனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம புளிக்க வைக்கணும். ஸோ புளிக்க வைக்கிறது மாவை தான் வைப்போம்னு இல்லை, சாக்லேட்டையும் முதல்ல வைக்கணும். வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை வறுத்துக்கப்புறம் அதில் ஒரு ஷெல் இருக்கும், அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அரைப்பாங்க. ஸோ அரைச்சி அதில் இருக்க டஸ்ட் எல்லாத்துலேயுமே அந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரதான் நம்ம கொக்கோ பவுடராக இருக்கும். ஸோ ஒரு சாக்லேட் நீங்கள் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ அடுத்த நான் சொல்ல போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சாக்லேட் பார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கொக்கோ பீன் கிட்ட இருக்குமா. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் நிறைய இடங்கள்ல ஒரு சாக்லேட்டாவே ஒத்துக்கிறது இல்லையா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை சாக்கோ பீன்ல ஒரு ஆயில எடுப்பாங்க. அந்த ஆயில சாக்கோ பட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சியும் சுகரும் மில்கையும் வச்சுதான் ஒயிட் சாக்லேட் உருவாக்குறாங்களாம். ஸோ பியூரான சாக்லேட்ல இருந்து உருவாக்காதனால நிறைய பேர் அது சாக்லேட்டை ரொம்ப விரும்புறவங்க ஒயிட் சாக்லேட்டை சாக்லேட்டாவே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ல எவ்வளவு அதிகமா ஒரு கொக்கோவோடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவும் நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வராம பாத்துக்கோமா. ஸோ டார்க் சாக்லேட்ல சுகரும் கம்மியா இருக்கும், அதுவும் ஒரு விதத்துல நல்லது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வராம பாத்துக்குமா. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே டார்க் சாக்லேட்ல இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே சாக்லேட் தான் மோஸ்ட் அடிக்டிவ் திங்னு சயின்டிபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்கான். ஸோ சயின்ஸாலே பல விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா இதை சயின்ஸால ப்ரூவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரியும். நிச்சயமா சாக்லேட் தான் எல்லாருக்குமே அழுத்து போகாத ஒரு விஷயம்னு. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாரோடைய குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டி அதோடைய சாக்கோ பீன்ல மட்டும் கிடையாது, அதை எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்றது ஒரு முக்கியமான இதுதான். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லுமே பாத்தீங்கன்னா சாக்கோ பீன் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு பர்டிகுலரான ஒரு இடங்கள்ல இருந்து வர சாக்கோ பீனை மட்டும் யூஸ் பண்ணா அந்த இது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பல இடங்கள்ல இருந்து வர சாக்கோ பீனை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது வச்சு ஒரு புது ஃபிளேவர்ஸ் கூட கிடைக்கும். ஸோ டார்க் சாக்லேட் ஒவ்வொன்றுமே நீங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி சாப்பிட்டீங்க, இன்னொரு இடத்துல வேற டேஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் இதுதான். ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்ல செரோட்டின் ஒரு என்சைம் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சாக்லேட் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமும் ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த செரோட்டின்ன்ற ஒரு என்சைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் சாக்லேட்ன்ற பேரு கேட்டாலே நம்மலாம் ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுவோம். அதே சமயத்தில் சாக்லேட் சாப்பிட்டோன்னா ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோ பீன்ல கிட்டத்தட்ட 0.2% கெஃபைன் இருக்குமா. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் நிறைய ப்ராடக்டோட ஒத்து போகும். நிறைய ப்ராடக்டோட பாத்தீங்கன்னா நீங்க சாக்லேட்ல ஒரு சில இடங்கள்ல பச்சை மிளகால கூட சாக்லேட் முக்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட் டாக் இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சாக்லேட்ல போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சாக்லேட்ல கலந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களோட ஒத்து போற ஒரே ஒரு விஷயம்னா அது சாக்லேட் மட்டும்தான். ஏன் சாக்லேட் பூச்சிகள்ல கூட முக்கி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பவும் கூட அது நல்ல டேஸ்ட்டுக்கு தருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களோட சாக்லேட் மட்டும்தான் ஒட்டு போகும். ஸோ அடுத்த நான் சொல்ல போற அந்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை நம்ம பெஸ்ட் வேவா ஒன்றுத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம என்ன நினைப்போம், ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் நிச்சயமா கிடையாது. ஒரு சாக்லேட்டை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது நம்ம ஒரு ட்ரை பிளேஸ்ல தான், அதாவது ஈரப்பசை தன்மை எதுவுமே இல்லாத ஒரு வெளியில தான் வைக்கணும்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்ச உடனே சாக்லேட்ல மாய்ஸ்சர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மாய்ஸ்சர் அதாவது ஈரப்பசை தன்மை வந்து சாக்லேட்டுக்கு ஒரு எதிரி. அதனாலே வந்து நீங்க சாக்லேட்டை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே காத்தோட்டமா வைங்க, பட் இயற்முகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஸோ அடுத்த இருக்க ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ல ரொம்பவே வந்து ஒரு கம்மியான மெல்டிங் பாயிண்ட் இருக்கான். ஸோ அதனால தான் நம்ம வாயில போட்டோடனே இந்த சாக்லேட் கரைஞ்சிருது. ஸோ நம்ம சராசரி மனுஷங்களுடைய உடம்போடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 32 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ சாக்லேட்டோட மெல்டிங் பாயிண்ட்டுமே அதுதான். அதனால தான் வந்து சாக்லேட் கரையுதே தவிர நம்மளுடைய உமிழ்நீரால வந்து சாக்லேட் கரையிறது கிடையாது. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா சாக்லேட், அதாவது ரா சாக்லேட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ பீன் இருக்குல்ல, அந்த கொக்கோ பீனை வந்து வறுக்காம ஃபெர்மெண்டேஷன் பண்ணாம அந்த ஷெல்லை மட்டும் எடுத்துட்டு உருவாக்கப்படுற சாக்லேட் தான் ரா சாக்லேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரா சாக்லேட்டை செய்யறதுக்கு வந்து சில மணி நேரங்கள் தான் எடுக்கும். ஆனால் அதை வந்து நீங்க பல வாரத்துக்கு வந்து எதுவுமே வந்து அது ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ல வந்து நம்ம எப்பயாவது வந்து இந்த மாதிரி சாக்லேட் கவர் எல்லாம் நம்ம பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா சாக்லேட் ரொம்பவே பளபளப்பா இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு மேல வந்து ஏதாவது வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்களோ நம்ம வந்து நினைப்போம். ஆனால் நிச்சயமா கிடையாது. சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண பக்கமே பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து ரொம்பவே வந்து ஷைனி ஆயிரும். ஸோ அது நேச்சுரலாவே வந்து சாக்லேட் ஷைனி தான், அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட்டை நம்ம உலகத்துல இருக்க எல்லா இடங்களையும் சாப்பிடுவாங்க. ஆனா அதிகபட்சமா வந்து சாக்லேட் சாப்பிடுற இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து அண்ட் பெல்ஜியம். எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே ஒரு வருஷத்துல 11 கிலோ சாக்லேட் சாப்பிடுவாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் தான் வந்து இந்த உலகத்தோடைய குளோபல் ட்ரேட்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குளோபல் ட்ரேட், இந்த உலகத்தில் நடக்கிற குளோபல் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் டன் சாக்லேட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதான். ஸோ அதனாலே வந்து ட்ரேட் வந்து ரொம்பவே நல்லா போகுது சாக்லேட்னால. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலான விவசாயி வந்து ஒரு கொக்கோ பீன் பிளான்ட் வந்து அவர் பிளான் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து முதல் கொக்கோ பீனை வந்து அவர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 வருஷம் வரை அதை நல்லா பார்த்துக்கணுமா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அந்த கொக்கோ பீன் அதாவது சாக்லேட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஃபேக்ட், அதாவது இந்த வீடியோவோடைய கடைசி ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டார்க் சாக்லேட் பாரை உருவாக்க கிட்டத்தட்ட 2 to 4 நாள் ஆகுமா. ஸோ அவ்வளோ ப்ராசஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஸ்டிங், ஃபெர்மெண்டிங், அதுக்கப்புறம் ஷெல் எடுக்கிறது மாதிரி பல ப்ராசஸ் வந்து இது இருக்கு. ஸோ அதனாலே வந்து ஒரு பார், அதாவது நீங்க என்னைக்காவது ஒரு டார்க் சாக்லேட் வாங்கினீங்கன்னா ஸோ இதை நிச்சயமா நீங்க நினைச்சு பார்த்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.